தன்னை தானே தன்னோ தானே தன்னோ தனனை தன்னா தானை தந்தனைத்தோம் தந்தனைத்தோம் குருபரணி வெட்டி வேலா சுவாமி கொண்டறிந்தேன் கொண்டறிந்தேன் மால்மருகா வெற்றி வேலா கொண்டறிந்தேன் மால் மருகா அமரர் சிறைகளை தனறுத்தோனே ஆறு சடை வேல் முருகா வேங்கை மரமாக முளைத்தோனே வெற்றி வடி வேல் முருகா புறவள்ளி மணவாளா கந்தனி செந்தூரங்கதை கருள்வாயே சுவாமி பாடுவேனே நானு உன்னை பலகால உனை தொழுதே கூறுவேனே நானு உன்னை குற்றம் குறைகள் எதுவும் வந்திடாமல் தேடுவேனே ராமா உன்னை ஐயனே ராமா உன்னை தென்னாடு தேசமெல்லாம் இந்த தென்னாடு தேசமெல்லாம்
அம்மா ஐயத்தான் தோன்றி அம்மாளும் தனக்கு வந்து அருள் புரிவாள். அம்மா பரமபிடம் பரந்தவளா என்றாயான வேட்டிய அம்மா கட்ட பேட்டி நெட்ட பேட்டி காய காட்டுவன வேட்டிய அம்மா ஐயங்காட்டு மாடம் வாசலில பொதுவிருக்கும் பேச்சிய அவள் பேத்தி பரமகுலராட்டுதேயா பேத்தி அம்மனோட கதைகள் பாட பேத்தி அம்மனோட கதைகள் பாட பரமசக்தியே நீ அருள் புரிவா. பரமசக்தியே நீ அவடி ஆயிரம் கண்ணுடைய அம்மையான வேட்டிய அம்மா வீரப்பல்லும் விரிசடையோ அவளுக்கு விரித்தாடும் ஜடமுடியோ கோரப்பெல்லாம் தங்க மோகம் எங்கள் கோபம் கொண்ட வேட்டிய அம்மா பேட்டி பரமகுலராட்டுதேயாள் தாயே எங்கு வந்து அவதரித்தாள் கைலை நல்ல கைலையில கைலையில அந்த தாரணி பொன் கைலாஷோ பொன்னால் முடிவுலுங்கோ அமரலோக கைலையில கைலாச வாசலில யாரெல்லாம் ஆண்டுவாரார் பாரவள்ளி கைலையில பகவானும் பார்வதியும் பவிஷோடு கொலுவிருந்தார் கொலுவிருக்கும் நாளையில வைகுண்ட லோகத்திலே எம்பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதியும் இந்தீர லோகத்தில இந்தீர தேவ இந்திரனோ என்றாணியோ படி கொலுவிருக்கும் கையில ஆகாயத்தில் சூரிய அன்பு குழி சந்திர அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்கள் ஆகாய வாணியோடு அம்மையான கங்காதேவி சுவாமி வாணியோடு படியாகாய வாணியோடு அம்மையான கங்காதேவி பூமி மாற சுமப்பதற்கு பூமாதேவி கொலுவீரந்தாள் கொலுவீருக்கு நாளையில கைலாச வாசலீல தேவாதி தேவுக்கேளாம் தேவாதி தேவுக்கேளாம் தேவ சித்தாதி கூட்டங்கேளாம்
மாமலையில் ஆண்டவனாகிய சிவபெருமானோடு அம்மையான உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதி வைகுண்ட லோகத்திலும் பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோக பட்டணத்தில் நான்முகனாகிய பிரம்மதேவனோடு கலைமகள் சரஸ்வதி இந்திர லோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டணத்தில் மன்னனாகிய தெய்வேந்திரனோடு இந்திராணி கொலுவாக இருக்க ஆகாயத்தில் சூரியன் என்றும் அன்புக்குழி சந்திரன் என்றும் அண்டத்தில் பலகோடி நட்சத்திர கூட்டங்கள் ஆகாய வாணியோடு அம்மையான கங்காதேவி இந்த பூமி பாரத்தை சுமக்க பூமாதேவி கொலுவாக இருக்க ஆதி கைலாச மாமலையில் இன்னும் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் அந்த கைலை நல்ல கைலையில கடவுள் வாழும் கைலாசமா கைலாச வாசலில தேவாதி தேவுக்களும் தேவ சித்தாதி கூட்டங்களா அப்படி மூவாதி மூவர்களா 30 தேவுக்களாம் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரங்கெம்பூரோடர் பெருடகாந்தருவர் கொலுவிருந்தார் கொலுவிருக்கும் கையில அகஸ்தியராம் புலந்திடரா அகஸ்தியராம் புலந்திடரா அழகு கும்ப மாமுனியா அங்க அழகு கும்ப மாமுனியா அவடி கொலுவிருக்கும் கையில கிண்ணரங்கெம்பூரோடர் திருடகாந்தருவர் கொலுவிருந்தார் நாரதரால் மூனியா அந்த 4 லட்சம் பேப்படையா கும்பத்தில பிறந்த பிள்ளை கும்பமுனி குருமுனியா கும்பமுனி பெரிய சுவாமி அந்த கும்பமுனி பெரிய சுவாமி ஆதி கைலையில கொலுவிருந்தார் அப்பேற்பட்ட கைலாச வாசலில் என்ன நடந்த தேவாதி தேவுக்கள் தேவ சித்தாதி கூட்டங்கள் மூவாதி மூவர்கள் 33 தேவாதி தேவுக்கள் 48,000 ரிஷிமார்களோடு கிண்ணரர் கெம்புருடர் கிரீடகாந்தருவர் நாரதர் வித்யாதாரர் தும்புரு கலைக்கோட்டு மாமுனி அஷ்டமுனி மச்சரிசி கோரக்கர் வள்ளுவர் இந்திரன் சந்திரன் வாயு வருணன் அக்கினி ஈசானியன் யமதர்மன் போன்றதுக்கு பாலர்கள் எல்லாம் ஆதி கைலாச மாமலையில் அழகோடு கொலுவிருக்க தேனிருந்து கணிந்தொழுகும் தெய்வலோக கைலாச மாமலையில் இப்படி 33 தேவாதி தேவுக்கள் 48,000 ரிஷிமார்கள் புடைசூழ அந்த கைலாச வாசலில் கொலுவாக இருக்கின்ற போது இந்த மும்மூர்த்திகள் 1 கோடி மும்மூர்த்திகள் 1 கோடி அங்கே முன்னால் ஒரு காலத்தில சுவாமி
படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்று சொல்லுகின்ற இந்த மும்மூர்த்திகள் ஒன்று கோடி முத்தொழிலை செய்துவாரா. படைப்பதற்கு பிரம்மதேவன் அங்க படியழக்க பரமஈசன் படியழக்க அப்படி காப்பதற்கு எம்பெருமான் மும்மூர்த்திகள் ஒன்று கோடி முத்தொழிலை செய்துவாரார். நான்முகண்டாம் பிரம்மதேவன் அந்த வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் அதளம் என்றும் சுதளம் என்றும் ஆதி பாதாளம் என்று சொல்லி ஈரேழு உலகமெல்லாம் அங்க என்பமோடு தான் படைத்தார். அப்பேற்பட்ட கைலாத வாசலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகள் ஒன்று கூடி படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலை செய்து வரக்கூடிய காலத்தில் படைக்கும் தொழிலை கொண்ட நான்முகனாகிய பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவன் 14 உலகத்தை படைத்து 7 சப்தா சமுத்திரத்தை படைத்து 1008 புவனம் அண்டசராசரங்கள் அத்தனையும் படைத்தார் என்ற பகவான். அப்படி படைத்த உலகத்தில் எல்லாம் என்ன எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராஜிகளை பிறவி செய்ய படைத்த உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவனாகிய சிவபெருமான் உயிர் கொடுக்க உயிர் பெற்ற ஜீவராஜிகள் அத்தனையும் பட்டினி பதியுமாக இருக்கின்ற போது அதற்கு படி இழக்க வேண்டுமே என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதிபராசக்தியான பார்வதியிடத்தில் ஆளாக்கு தினை வாங்கி அகில உலகம் எல்லாம் பகவான் படி இழந்து ஆதி கைலாத மாமலையில் பகவான் வருகின்ற தருணத்தில் ஆதிபராசக்தியான பார்வதி பகவானுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை எல்லாம் நடத்தினாள். பால் பழங்கள் கொடுத்து பசியாரி பகவானும் பார்வதியுமாக கைலாத வாசலில் ஆனைத்தோல் ஆசனத்தில் புலித்தோலை அறையில் கட்டி மான் மழுகும் துடியும் கபால சூலமும் ஏந்திய விபூதி ருத்திராட்ச மாளிகா வர்ணனாய் பஞ்சாட்சரமூர்த்தியாய் பிரகாசிக்கப்பட்ட ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகையான பார்வதியோடு கைலாத வாசலில் கொலுவாக இருக்கின்ற போது அந்த கைலையிலே வாழுகின்ற தேவாதி தேவுக்கள்லாம் தேவ சித்தாதி கூட்டமெல்லாம் அமரர்களும் தொண்டர்களும் பக்தர்களும் முனிவர்களும் ஆண்டவனை காண்பதற்கு ஆதிவள்ளி கைலையில அந்த கைலாச வாசலில பகவானை கண்டல்லவோ முக்காலும் வலமை வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தார். நாற்காலும் வலமை வந்து ஐயா வலமை வந்து நாதனைத்தான் வணங்கி நின்றார். ஐயா வலமை வந்து
அப்படி ஐங்காலும் வலமை வந்து ஆண்டவனை வணங்கி நின்றார். அப்படி வணங்கி நிற்கும் வேளையில வாரும் ஐயா தேவுக்களே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. இப்படி கைலாச வாசலில அமரர்களும் தொண்டர்களும் பக்தர்களும் முனிவர்களும் இந்த பகவானை கண்டல்லவோ பணிந்து நிற்கும் விவரம் மேல நீங்க வந்ததோர் விவரம் அல்ல, வந்ததோர் விவரம் அல்ல, வாய் திறந்து சொல்லிடுங்கோ. ஆண்டவனாகி சிவபெருமான் அமரதேவுக்கள் அனைவர்களையும் கண்டு கைலாச வாசலில் கடவுள் பகவான் என்னை கண்டு இப்படி பணிந்து நிற்கக்கூடிய விவரம் என்ன, உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க தேவாதி தேவுக்கள் அனைவர்களுமாக ஒன்று கூடி அமரர்கள் பக்தர்கள் தொண்டர்கள் முனிவர்கள் பகவானை கண்டு ஆண்டவர் கைலாச வாசலில் பகவானாகிய உங்களுக்கும் அம்மையான பார்வதா தேவிக்கும் கைலாச வாசலில் வருடா வருடம் திரு கல்யாணம் நடப்பது பழக்க வழக்கம். அதை போல இந்த வருடத்திலும் கைலாச வாசலில் நாங்களெல்லாம் ஒன்று கூடி உங்களுக்கும் உமையாள் பார்வதிக்கும் எங்களுடைய கையினாலே திரு கல்யாணம் நடத்தி பார்க்க வேண்டும். அதனால் பகவானை எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார், தேவாதி தேவுக்களே, கைலாச வாசலில் வருடா வருடம் திரு கல்யாணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இந்த வருடம் உங்களுக்கு திருக்கல்யாண காட்சி தருகிறேன். சுவாமி, வருடா வருடம் நடக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மாத்தலாமா? அதனால் கண்டிப்பாக இந்த வருடம் திருக்கல்யாணம் நடத்த உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உடனே ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதியார் இடத்திலே உத்தரவு கேட்க வேண்டுமே என்று விவரத்தை சொல்ல பார்வதியும் ஆட்டும் என்று சம்மதிக்க உடனே கைலாச வாசலில் வாழ்ந்து வரக்கூடிய தேவாதி தேவுக்கள் அந்த கைலாச வாசலில கடவுளான பகவானுக்கும் சக்தியான பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடத்த வேணும் என்று அமர நல்ல தேவுக்கள் தான் அனைவர்களும் ஒன்று கூடி கைலாச வாசலெல்லாம் கனகமுடு அலங்கரித்தார். ஒட்டகை வந்தலிட்டு ஒட்டகை அங்கே குளக்குகள் கருட்டார். அங்க வள்ளி மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்தார். தேக்க மரம் கொண்டு வந்து தெருக்களெல்லாம் அலங்கரித்தார். பாக்கு மரம் கொண்டு வந்து பக்கமெல்லாம் அலங்கரித்தார். ஈச்சங்கொலை கொண்டு வந்து பந்தல் இருபுறமோ அலங்கரித்தார். பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடத்துவதற்கு அமர நல்ல தேவுக்கள் கைலாச வாசலெல்லாம் கனகமுடு அலங்கரித்தார். மாணிக்கத்தால் மனவரையும் மாணிக்கத்தால் மனவரையும் மகிமையோடு அலங்கரித்தார்.
திருக்கல்யாணமே என்று தேவாதி தேவுக்கள் தேவசித்தாதி கூட்டங்கள் மூவாதி மூவர்கள் 33 கோடி தேவாதி தேவுக்கள் அமர தேவுக்கள் அனைவர்களுமாக ஒன்று கூடி ஆண்டவன் வாழுகின்ற கைலாச வாசலெல்லாம் பந்தலது அலங்காரம் செய்தார்கள். கொட்டகை பந்தலிட்டு குளக்குகளும் தூக்கலுற்றார். வன்னி மரம் கொண்டு வந்து கைலாச வாசல் எல்லாம் அலங்கரித்தார்கள். பாக்கு மரம் கொண்டு வந்து கைலாச வாசல்களில் பக்கம் எல்லாம் அலங்கரித்து தென்னை மரம் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அலங்கரித்து ஈச்சங்கொலை கொண்டு வந்து பந்தல் இருபுறமும் அலங்கரித்து மாணிக்கத்தால் மணவரையும் மகிமையோடு பந்தல் அலங்காரம் செய்து பந்தலது அலங்காரம் பார்க்கவே சிங்காரம். அப்படி பந்தலை அலங்காரம் செய்து கைலாச வாசலில் ஆண்டவனாகிய பகவானை மாப்பிள்ளையாக அலங்கரிக்க வேணுமே என்று கைலாச வாசலில் யாரெல்லாம் வருகிறார்கள்? இந்த ஆண்டவன் தாம் பகவானை அலங்கரிக்க வேணுமென்று ஆதிவள்ளி கையில கைலாசம் வாழுகின்ற வாயுராஜன் வருவாரா வாசல் முத்தம் பெருக்கிடுவார். வருணராஜன் ஓடி வந்து வாசல் பள்ளி தெளிப்பாரா ஐயா இந்திரனார் வருவாரா ஏவல் பணி செய்திடுவார். சந்திரனார் ஓடி வந்து ஓடி சந்திரன் பக்கத்திலே அமர்ந்திடுவார். அவடி சூரியனார் வருவாரா சுந்தரங்கோட்டை கப்பால் சென்றிடுவார். பூசாமல் கொடை விடிக்கும் இந்த குண்டோதரன் ஓடி வந்து பகவானுக்கு குடைகளது பிடிப்பாரா. இந்திரனார் வருவாரா ஏவல் பணி செய்திடுவார். கையில வாழுகின்ற தேவாதி தேவுக்கள் தேவ பெருமானுக்கு தொண்டு செய்தார். பிரம்மலோகம் வாழுகின்ற பிரம்மதேவர் ஓடி வந்து நித்திய பஞ்சாங்கம் சொல்லிடுவார். சித்திரகுப்தன் ஓடி வந்து சீராக கணக்குகளை சொல்லிடுவார். படியாண்டவன் தான் பகவானை மாப்பிள்ளை போல் அலங்கரித்து அமரலோகம் வாழுகின்ற அந்த அமரர்கள் ஒன்று கோடி ஆண்டவர்க்கு தொண்டு செய்தார். பரமலோகம் வாழுகின்ற பக்தர்கள் ஒன்று கோடி பகவானான ஈசனுக்கு பணிவிடைகள் நடத்திடுவார். கையில வாழுகின்ற தேவக்கள் ஒன்று கோடி தேவ பெருமானுக்கு தொண்டு செய்தார். படியாதி வெள்ளி கையில ஆண்டவனாகிய சிவபெருமானை மாப்பிள்ளை போல் அலங்காரம் செய்து கைலாச பர்வதத்தில் வாழ்ந்து வரக்கூடிய எண்ணெழந்த தேவாதி தேவுக்கள் ஒன்று கூடி ஈசனாகிய சிவபெருமானுக்கு தொண்டு பணிபடைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
வாயுராஜன் ஓடி வந்து வாசல் முத்தம் தொழிக்க, வருணராஜன் பன்னீர் தொழிக்க, சீராய் கணக்கெழுது சித்திரகுப்தர நைனார் வந்து கைலாச கணக்குகளை எல்லாம் கடவுளிடம் சொல்ல, இந்திரன் ஓடி வந்து ஏவல் பணிகளை நடத்த, இப்படி கைலையில் வாழ்ந்து வரக்கூடிய கனககோடி தேவாதி தேவுக்கள் எல்லாம் கடவுளாகிய பகவானை மாப்பிள்ளை போல் அலங்கரித்து மணவேடையில் வந்து அமர வைத்து ஆண்டவன் பகவானுக்கு தொண்டு பணிவிடைகளை எல்லாம் நடத்த, அந்த கைலையில வாழுகின்ற தெய்வலோகம் மாதரெல்லாம் தேவ பெருமானுக்கு தொண்டு செய்தார். ரம்பையவள் வருவாளா, ரம்பையவள் வருவாளா, அந்த நாட்டியங்கள் ஆடிடுவார். கையில ஆண்டவன் பகவானை மாப்பிள்ளை போல் அலங்கரித்து கையில வாழுகின்ற தேவாதி தேவுக்கள் தேவ பெருமானுக்கு தொண்டு செய்ய அமரலோகம் வாழுகின்ற அந்த பாவையர்கள் ஒன்று கூடி பகவானுக்கு தொண்டு செய்தார். ஊர்வசியாள் வருவாளா, ஊர்வசியா அங்கே உல்லாசமாடிடு. படி மேலையால் வருவாளா, மிருதங்கத்தை போடுவார், தும்புருவர் வருவார், துதியது போடுவார். படி கையில வாழுகின்ற கைலாச தாய்க்குலங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்தார். அமரலோகம் வாழுகின்ற அமரலோக பாவையர்கள் ஆண்டவர்க்கு தொண்டு செய்தார். பரமலோகம் வாழுகின்ற பரமலோகம் வாழுகின்ற பாவையர்கள் ஒன்று கூடி பாவையர்கள் ஒன்று கூடி அப்பேற்பட்ட கைலாச வாசலில் ஆண்டவனாகி சிவபெருமானை மட்டும் மாப்பிள்ளையாக அலங்கரித்து மணமேடையில் வந்து அமர வைத்து கைலையில் வாழ்ந்து வரக்கூடிய தேவாதி தேவுக்கள் எல்லாம் தேவ பெருமானுக்கு தொண்டு பணிவிடைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கைலாசத்திலே வாழும் ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோர்த்தமை, நத்தினி, வாகினி, காந்தர்வ மாளிகை, சிங்கார மஞ்சரி, பரிமளவள்ளி, பங்கேறு காட்சி, உல்லாசனி, சல்லாபூவஞ்சி, தாரம்பை, அதிகர லீலை, சங்கீத லீலை, சரசமோகினி என்றெல்லாம் சொல்லக்கூடிய தெய்வலோகத்திலே திரு நடனமாடக்கூடிய தெய்வலோக மங்கையர்கள் 22 பேர்கள். அவர்களும் பகவானுக்குத்தான் வந்து பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர கைலாசவாசலில் ஆதிபரா சக்தியான பார்வதியை ஏறெடுத்து பார்ப்பதற்கு ஒரு ஆள் இல்லை, ஏர் என்று கேட்பதற்கு ஒரு பெண் இல்லை. ஐயா தன்னவோ ஒரு தனிமையாக தன்னவொரு தனிமையாக ஆதிசக்தி பார்வதியாள் கைலாச வாசலில தன்னன் தனிமையாக இருந்தவள்ளா எண்ணாத எண்ணம் சுவாமி எண்ணோமல்ல எண்ணுகிறாள் மனமதியில சுவாமி எண்ணோமல்ல இந்த ஆண்டவன் சிவபெருமா ஆதிவள்ளி கையில தன்னன் தனிமையாக சக்தியான பார்வதியாள் இருக்கின்ற போது எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிறா பார்வதி. வீடியோ எடுக்காங்கள லைட் ஒழிச்சு ஆண்டம்மா போட்டு விடுங்க, அவர் சொல்லுவாரு.
அப்பேற்பட்ட கைலாசவாசல்ல என்ன ஆண்டவனாகி சிவபெருமானை மட்டும் மாப்பிள்ளையாக அலங்கரித்து மணமேடையில் அமர வைத்து கைலாச தேவாதி தேவுக்கள் எல்லாம் ஆமா தொண்டு பணிவிடைகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்க ஆதிபரா சக்தியான பார்வதியை ஆதி வெள்ளி கையில நம்ம அலங்கரிக்க தோழி இல்லை, அழைத்து வர பெண்கள் இல்லை, பாடி வர பெண்கள் இல்லை, பணிக்கு பெண்கள் ஒருவர் இல்லை. நாம் தன்னவோர் தனிமையாக அலங்கரித்து மணமேடைக்கு சென்றோமானால் மற்ற ஜனம் மதிக்க மாட்டார் என்று ஆதிபராசக்தியவள் எண்ணாத எண்ணம் எல்லாம் சுவாமி எண்ணாத எண்ணம் எண்ணுகிறான் மனமதியிலே. அங்கே எண்ணுகிறாள் மனமதியிலே. ஆக சக்தியான பார்வதி தன்னந்தனிமையாக இருந்தவள் மனதிலே நினைத்தார். இந்த பகவான் பார்வதி இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்துதான் தேவாதி தேவுக்களுக்கு திரு கல்யாணம் நடத்துவதற்கு உத்தரவு கொடுத்தோம். ஆனால் இந்த தேவாதி தேவுக்கள் எல்லாம் ஒன்று கூடி பகவானை மட்டும் மாப்பிள்ளையாக அலங்கரித்த மணவடையில் கொண்டு பகவானை வைத்து பகவானுக்கு தொண்டு பணிவிடைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் நடத்தினாலும் பரவாயில்லை. கைலாசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தெய்வலோக மங்கையர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி பகவானுக்குத்தான் தொண்டு செய்கிறார்களே தவிர இந்த பார்வதி நம்மளை ஏறெடுத்து பார்க்க ஒரு ஆள் இல்லையே. தன்னந்தனிமையாக அலங்கரித்து மனமேடைக்கு நாம் தனிமையாக சென்றோமானால் தாரணி உலகத்தார் நம்மளை மதிப்பார்களா? நமக்கு மதிப்பும் இருக்கிறதா? இல்லை, மறுவாதிதான் உண்டா? அதனால கைலாத வாசலில் நம்மளை அலங்கரிக்க ஒரு தோழி வேண்டும். நாம் சொன்ன வேலைகளை செய்வதற்கு ஒரு தோழி பெண் வேண்டும். ஆடி வர பெண்கள் வேண்டும், அழைத்து வர பணிப்பெண்கள் வேண்டும் என்று பார்வதியால் மனதிலே நினைத்து நம் இடையூரை தீர்க்க வேண்டுமானால் அண்ணனை தவிர உலகத்தில் வேற யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்று ஆதிபரா சக்தியான பார்வதி உடன் பிறந்த அண்ணனாய் எம்பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை நினைத்தாள். ஏ அண்ணா அண்ணா என்ற மேயா அறம்பொருளை மாய கண்ணா அச்சுதனி கோபால அலைகடலில் சயனோண்டையோ அச்சுதனி மாயே கண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலை எம்பேரோமாள் அலைகடலில் சயனஞ்செய்யோ அலைகடலில் சயனஞ்செய்யோ அச்சுதனே எம்பெருமாள். அச்சுதனே எம்பெருமாள் அண்ணா ஒன்றாக பறக்கலையா ஒரு இலையில் உன்னலையா கூடினாமல் பறக்கலைய கூட்டுப்பால் உன்னலையா என்று சொல்லி பார்வதி ஏ அண்ணா அண்ணா கோபால அறம்பொருளை மாயோனே எங்கள் அரிராமா ரகுராமா அச்சுதனி கோபால அயோத்தியில் பிறந்த ராமா தாடகைவதை முடித்த ராமா
விஸ்வாமித்திர தவ வேள்வி காத்த ராமா அகலி மோட்சம் கொடுத்த ராமா மிதிலை நகர் சென்ற ராமா ஜனகன் வில்லை முறித்த ராமா ஜனகன் வில்லை ராமா அந்த ஜானகியை மணந்த ராமா அந்த ஜானகியை மணந்த ராமா ஏழு மராமரத்தை எய்த ராமா இரணியனை கொண்ட ராமா ஏ அண்ணா மாயோனை எம்பெருமாளே கோபாலா அச்சுதனே ரகுராமா அம்மா ஆபத்துக்கு உதவும் ஆயோன் மாயோனே மாயோனே என்ற ஆதிபரா சக்தியான பார்வதி அண்ணனை நினைத்தழுது புலம்பினாள். இதை அறிந்த அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணன் ஐயா கருட மோக வாகனத்தில் கைலாழோ வருவார் வாகனத்தில் அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணனை ஆதிபரா சக்தியான பார்வதி அழைக்க எம்பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஞானத்தால் அறிந்து பார்வதி நம்மளை அழைக்கின்ற விவரமல்லவென்று தெரிய வேண்டுமே என்று பார்வதி இருக்கும் இடத்தை நோக்கி வந்து அம்மா உமையவளே தங்கை பார்வதி அண்ணனை நினைக்கின்ற விவரமல்ல உனக்கு என்ன வேண்டும்? ஆதி கைலாச மாமலையில் ஆண்டவன் பாகவானும் பார்வதி நானும் இரண்டு பேரும் ஒன்று கூடிதான் கைலாச வாசலில் திரு கல்யாணம் நடத்துவதற்கு உத்தரவு கொடுத்தோம் அண்ணா. ஆனால் இந்த அமர தேவுக்கள் ஒன்று கூடி ஆண்டவன் பகவானை மட்டும் மாப்பிள்ளையாக அலங்கரித்து மணமேடையிலே பகவானை கொண்டு வைத்து பகவானுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பரவாயில்ல. ஆனால் கையிலையில் வாழ்ந்து வரக்கூடிய தேவலோக மங்கையர்களும் ஒன்று கூடி பகவானுக்குத்தான் தொண்டுகள் செய்கிறார்களே தவிர உன் தங்கையான பார்வதியை ஏறெடுத்து பார்ப்பதற்கு ஒரு ஆளில்லை அண்ணா. அதனால் கைலாத வாசலில் தன்னந்தனிமையாக நான் அலங்காரம் செய்து மனமேடைக்கு சென்றேனானால் உன் தங்கை பார்வதிக்கு மதிப்பு உண்டா? அதனால் கைலாச வாசலில் எனக்கு எல்லா பாலு போலே நிலவடிக்க பாலு போலே நிலவடிக்க பார்வதி நாம் வந்தடிக்க பார்வதியால் அடிக்கும் பந்தை அடிக்கும் பகுந்தடிக்க தோழி வேண்டும் அடிக்கும் பந்தை அடிக்க தோழி வேணும் தோழி எட்டி போல் நிலவடிக்க ஈஸ்வரி நாம் பந்தடிக்க ஈஸ்வரியால் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க வேண்டும் அச்சுதனே எம்பெருமா ஊசி போல நிலவடிக்க இந்த உத்தமியாள் பந்தடிக்க உத்தமினான் அடிக்கும் பந்தை அடிக்கும் பந்தை உகந்தடிக்க ஒளி வேணும் அடிக்கும் பந்தை அடிக்க எல்ல கைலாக வாசலில கடவுள் தேவி பார்வதிக்கோ ஏ அண்ணா அண்ணா கோபாலா
எனக்கு பாடி வர பெண்கள் வேண்டும், பணிக்கு பெண்கள் வேண்டும் அண்ணா. சொன்ன வேலைகளை செய்வதற்கு சுந்தரிமார் எனக்கு வேண்டும். ஆடிவர பெண்கள் வேண்டும், அழகு பெண்கள் வேண்டும். என்னை அலங்கரிக்க தோழி வேண்டும், தோழி வேண்டும். அழைத்து வர பெண்கள் வேண்டும், தோழி வேண்டும். அழைத்து வர பெண்கள் வேண்டும் என்று இந்த ஆதிபராசக்தியான் அம்மை பார்வதியை அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணனிடத்தில், ஏ அண்ணா மாயவா கோபால கண்ணா, ஆதிபரா சக்தியான உன் தங்கை பார்வதியை அலங்காரம் செய்வதற்கும் மணமேடைக்கு அழைத்து செல்வதற்கும் எனக்கு தோழி பெண்கள் வேண்டும் என்று கேட்கிறார். என்று ஆதிபரா சக்தியான பார்வதி கேட்டவுடனே ஆண்டவன் எவனேன்னு போய் மாப்பிள்ளையா போய் மணமேடையில் உட்கார்ந்துகிட்டாரு. இந்த பார்வதியினுடைய நிலைமையை சற்றேன்னு யோசிச்சு பார்த்தாரா? ஏ அண்ணாமாயவா, ஊசி போல் நிலவடிக்க உத்தமினான் பல்லடிக்க, இந்த உத்தமியால் அடிக்கும் பெண்ணை உகந்தடிக்க தோழி பெண்கள் வேண்டும் அண்ணா. பாடி வர பெண்கள் வேண்டும், பணிக்கு பெண்கள் வேண்டும். சொன்ன வேலைகளை செய்வதற்கு எனக்கு சுந்தரிமார் வேண்டும் என்று கேட்க, உடனே அச்சுதனாகி எம்பெருமாள் ஆண்டவன் சிவபெருமானை கண்டு, பகவானே தன்னந்தனிமையா வந்து உட்கார்ந்துருக்கேள, என் தங்கச்சி என் உடப்பிறந்தவா நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? சிவனேன்னு மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்துக்கிட்டே சம்முன்னு கைலாச வாசல்ல என் தங்கையான பார்வதி என்ன கேட்கிறா தெரியுமா? தோழி பெண்கள் வேண்டும் என்று கேட்கிறா. சொன்ன வேலைகளை செய்வதற்கு சுந்தரிமார் வேண்டும், பணிக்கு பெண்கள் வேண்டும், பாடி வர பெண்கள் வேண்டும் என்று கேட்பதனால அலங்காரம் செய்வதற்கும் அழைத்து வருவதற்கும் ஒரு தோழி பெண் வேண்டும் என்று பார்வதி கேட்கிறாள். அதனால நாம் ஒரு தோழி பெண்ணை பிறவி செய்தே கொடுத்தாக வேண்டும் என்று அச்சுதனாகிய எம்பெருமாள் பகவானிடம் முறையிட்ட போது, தோழி பெண்கள் வேண்டுமென்றால் யாரை பிறவி செய்ய சொல்லலாம் என்று அழைக்க, படைக்கும் தொழிலை கொண்ட நான்முகனாகிய பிரம்மதேவனை அழைத்தார் பகவான். பிரம்மதேவா, உன்னுடைய உதவியினாலே ஆதிபரா சக்தியான பார்வதி தோழி பெண் வேண்டும் என்று கேட்பதனாலே நீதான் ஒரு தோழி பெண்ணை விரவி செய்து கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் கட்டளையிட, பகவானுடைய கட்டளைக்கு மனமிறங்கி பிரம்மதேவரானவர் வருகிறார். பிரம்மலோகத்திலே வந்து என்ன செய்வாரானால், பிரம நல்ல தேவரவ ஒரு பரம பீடமதை தானமைத்தார். மந்திரத்தை உச்சரித்து பரமபீடமதை வளர்க்கும் போது அது ஆகாயம் பூமி மட்டும், சுவாமி பூமி மட்டும், அந்த பரமபீடம் அது வளருதையா. ஆகாயம் பூமி மட்டும் அதுவும் எட்டோடு நல்ல 8 நாளா பரமபீடமதை வளர்ப்பாரா. 8வது நாளையில கருட மந்திரத்தை உச்சரித்து ஒரு பொற்பீரம்பை கையிலெடுத்து ஐயா கையிலெடுத்து
எடுத்து அந்த பரம பீடமதில் தட்டுவாரா கையில் எடுத்து தட்டுவாரா அப்பம் பரம பீடமது வெடி குதையா ஐயா வெடி குதையா அதிலே பிறந்தாளே பெண்மகளோ படி வீர பல்லோ விரிசடையோ விரிசடையோ ஐயா விரித்து ஆடுகிற கடமுடியோ விரிசடையோ அவளுக்கு கோர பல்லாந்தங்க முகம் கோளலீல ஜடையழகா ஐயா மட்டி போல வயரழகா வயரழகா ஐயா மலை போல புயமழகா படியாங்கார சொருபத்தோடு ஒரு பெண்மகளும் ஒன்றுதான் பிறக்க பிரம்ம நல்ல தேவரவர் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஆண்டவன் பகவானிடம் ஒப்படைத்தார் ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதியை வரவழைத்து ஆதிசக்தியான பார்வதிய நீ தோழி பெண்கள் கேட்டதால பரம நல்ல தேவரவர் இந்த பெண்ணை தோழி பெண்ணாக பிறவி செய்து பரம தேவரவர் தந்திருக்கார் எம்மா இந்த நல்ல பெண்மகளை தோழி பெண்ணாக வைத்து ஆண்டவனாகி சிவபெருமான் பிரம்மதேவர் பரவி செய்த பெண்மகளை அழைத்துக் கொண்டு வீரப்பல்லும் இருளடையும் ஆங்கார சொருவத்தோடு கோழிமுட்ட கண்ணோடு ஆங்கார சொருவத்தோடு இருக்கிறார். மட்டி போல வயரழகும் மலை போல புயமழகும் 4 காலு 4 கையும் அங்கார சொருவத்தோடு இருப்பதை ஆதிபரா சக்தி பார்வதி ஏறெடுத்து பார்த்தார். ஆண்டவா, என்ன சொன்ன வேலைகளை செய்வதற்கும் என்னை அலங்காரம் செய்வதற்கும் அழைத்து வருவதற்கும் அழகு வாய்ந்த பெண் தான் கேட்டேன். இந்த பெண்ணை பார்க்கும் போதே எனக்கு பயங்கரமா இருக்கு. இவ வீரப்பல்லும் விருஜடையும் ஆங்கார சொருவத்தையும் பார்க்கும் போதே ஆண்டவா அங்கமெல்லாம் பதறுதே. இப்பேற்பட்ட பெண் என் பக்கத்தில் இருந்தாரானா கைலாசமே களை இழந்து போகும். அதனால் இந்த பெண் என மேல் இச்சனம் இங்க இருக்கக்கூடாது. இப்பேற்பட்ட பெண்ணை உடனே பூலோக அனுப்புங்க அண்ணா. உடனே ஆண்டவன் பார்த்தார், அம்மா நீ வேணுமன்னால் பிறவி செய்து கொடுக்கறதுக்கும் வேண்டாமனா உடனே பூலோக அனுப்புறதுக்கும் நீ என்னம்மா நினைச்ச? சுவாமி, நான் அழகு வாய்ந்த பெண் தான் கேட்டேனே தவிர இப்படி ஆங்கார சொருவத்தோடு இருப்பவன் என் பக்கத்துல இருந்தாலும் சொன்னா கைலாத வாசலுக்கு கலை இழந்து போகும். அதனால இவன் எனக்கு வேண்டவே வேண்டான். உடனே ஆண்டவன் பார்த்தார், பார்வதியே வேண்டாம் என்று சொன்னா நாம என்ன செய்யறது?
உடனே அந்த பெண்மகளை அழைத்து ஆண்டவன் சிவபெருமான் என்ன ஆதிபரா சக்தி பார்வதி தோழி பெண் வேண்டுமென்று கேட்டதினாலே தான் பிரம்மதேவன் உன்னை பிரவி செய்தார். அவளே வேண்டாம் என்று சொல்வதனாலே இனிமேல் நீ கைலாசம் இருக்க வேண்டாம், பூலோகம் போனையானால் புகழோடு வாழலாம் என்று சொல்ல, ஆண்டவா பகவானே நாம் பூலோகம் தேசம் போகணுமானா என் பெயர் என்ன என்று விவரத்தை கேட்கின்ற போது ஆண்டவனாகி சிவபெருமான் அவளுக்கு என்ன பெயரை கொடுத்தார்? பரம பீடத்திலே பிறந்ததாலே அம்மா பிறந்ததாலே உனக்கு பேச்சு அம்மா ஒரு பெயர் சுவாமி பிறந்த உருவத்தோடு இருப்பதால நீ பரமகுல ராட்சுதையா பேட்டி அம்மா பரமசக்தி அம்மா பரமசக்தி என்று பகவானோ பெயர் கொடுத்தார். அப்பம் பேரு வச்ச எங்க பேட்டி அம்மா பேட்டி வரமகுல ராட்சுதையா பகவானிடம் கேட்பாளா சுவாமி அள்ளி தாங்கோ எனக்கு மஞ்சளைய என்று அம்பிகை வேட்டி அம்மா கேட்கும்போது ஆண்ட வந்தான் சிவபெருமா அவளுக்கு ஆக்கும் வேறோ நல்ல அழிக்கும் வேறோ அழிக்கும் வேறோ அங்க வெல்ல வேறோ நல்ல கொல்ல வேறோ அழிக்கும் வேறோ படியேக கோடி நல்ல வரம் கொடுக்க அம்பிகையான பேட்டி அம்மா பேத்தி பரமகுல ராட்சுதையா ஒருபடி நல்ல மஞ்சளைய பேத்தி அம்மா உடலில் அள்ளி பூசு தாயை 2 படி மஞ்சளையே மஞ்சளையே எடுத்து நாவதில போடுவார். படி 3 படி நல்ல மஞ்சளைய முகத்தில் அள்ளி பூசுவாளா